ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இந்த கன்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெய்டு கிளாஸில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கன்டென்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லெவல்ஸ் எல்லாமே டெய்லி நீங்கள் வேணும், நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வேறு என்ன, நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ எனக்கு வந்து அடுத்தடுத்து நான் இந்த வீடியோ இந்த லெவல்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆப்ஷனில் ஒரு சில ரிவர்சல் இடங்கள் உண்டு. நம்ம ஆப்ஷன் வந்து ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல ஆப்ஷன் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகும். ஸோ அங்கேருந்து ஒரு ஃபாலிங்கோ இல்லைனா வந்து ஒரு சப்போர்ட்டோ இல்லைனா ஒரு ரெசிஸ்டன்ஸோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் ப்ரீமியம், பர்ட்டிகுலராக ப்ரீமியம் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறதுக்கான ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து நான் டெய்லி நான் கொடுக்குறேன். இன்னையிலேருந்து நான் இது போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் சொன்னேன் இல்லையா, அடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய எனக்கு கொடுக்குற அந்த ஆதரவை பொறுத்து தான் இந்த வீடியோவை நான் வந்து அடுத்து கண்டினியூவாக தொடரணுமா தொடரக்கூடாதா அப்படிங்கிறத முடிவெடுக்க முடியும். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு நிஃப்டியோட க்ளோசிங் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபியூச்சர் வந்து 23,200 அப்படிங்கிறதுல வந்து ஃபியூச்சரோட க்ளோசிங் இருக்குது, ஓகேவா? ஸோ 23,200 அப்படிங்கிறது ஃபியூச்சரோட க்ளோசிங். அதில் உள்ள ப்ரைஸை தான் நான் வந்து எடுத்துங்க நோட் பண்ணியிருக்கேன். ஸோ 23,200 அப்படிங்கிற கால் ஆர் புட், இந்த ரெண்டுக்குமே ஒரு ரிவர்சல் பாயிண்ட் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதில் தான் வரும், ப்ரைஸஸ் ஒன்றா தான் வரும். ஸோ என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நமக்கு வந்து ஓகே, ஸோ இது கால். ஸோ காலில் மெயினான ஒரு இது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் எல்லாமே ரிவர்சல் ஆகக்கூடிய இடம். ஸோ 136, அப்புறம் வந்து 191, அப்புறம் வந்து 258. ஸோ அதுமாதிரி கீழே மார்க்கெட் கீழே வர்றப்போ இந்த 91, ஸோ 91 அப்படிங்கிறதெல்லாம் ரிவர்சல் ஆகக்கூடிய ஒரு இடம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த கால் வந்து கீழே இறங்கி வருதுன்னா 91 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் கீழே இருந்து மார்க்கெட் இந்த ரெக்கவர் ஆகி உள்ளே வருது அப்படின்னா, அப்போ ஃபர்தராக மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். 91 ரூபாவில் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய 58 அப்படிங்கிறதும் ஒரு ரிவர்சல்ஸும், ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் வந்து மார்க்கெட் வரும்போது இதுலேயோ இல்லைனா இதுலேயோ ரிவர்சல் ஆகக்கூடிய பாயிண்ட் உண்டு. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து மேலே போகுது, 136 ரூபாய்க்கு மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 91, அப்புறம் 258 இங்கெல்லாம் வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய ஒரு இடங்கள் இதுக்கு உண்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 258 ஒன்று, 191 ஒன்று, ஸோ 136. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் 136 தான் நினைக்கிறேன் நியரஸ்ட்டில். ஸோ அது மாதிரி 91 ரூபா அப்படிங்கிறது கீழே வந்து 58 ரூபா. இந்த ரெண்டு லெவலுமே வந்து இன்றைக்கி நம்ம வந்து நீங்கள் வந்து நான் எடுத்துருக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் அதாவது 23,200. ஓகேவா? ஸோ அடுத்து மார்ச் 27 கான்டாக்டு. ஸோ 23,200 அப்படிங்கிற காலுடைய எடுத்திருக்கேன். அதே மாதிரி 23,200 புட் ஆப்ஷன், இந்த ரெண்டுக்குமே ஒரு சேம் தான் அது. ஸோ இது புட் ஆப்ஷனுடைய சார்ட். ஸோ புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள், அதே தான் சேம் வந்து புட்டுக்கும் இதே தான் நமக்கு வந்து லெவல்ஸ் இருக்கும். ஸோ புட்டு வந்து மேலே இருந்து இன்றைக்கி வந்து 258 இங்கேருந்து தான் மார்க்கெட் கரெக்டாக ஃபால் ஆகிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து புட் ஆப்ஷன் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ புட்டு ஃபால் ஆகும்போது என்னென்னா அடுத்து 91 ரூபா அப்படிங்கிறது ரிவர்சல் பாயிண்ட். ஸோ அடுத்து வந்து 58 ரூபா அப்படிங்கிறது ரிவர்சல் பாயிண்ட் புட்டு ஃபால் ஆகும்போது. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே இன்னொரு இது நமக்கு என்ன நீங்கள் கவனிச்சுக்கணும், இதெல்லாம் இந்த இடங்கள்லாம் இதில் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 91 ரூபாவில் இது ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, அப்போ வந்து கால் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலோட ப்ரீமியம் இது 91 ரூபாவில் இருக்கும்போது காலோட ப்ரீமியம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா 191 ரூபாய்க்கு. ஓகேவா? ஸோ 191 ரூபா அப்படிங்கிறது போயிடும். அது 91 ரூபாய்க்கு வந்துடும். புட் ஆப்ஷன் 91 ரூபாய்க்கு வரும், இது 191 ரூபாய்க்கு போகுது அப்படின்னு வைங்களேன். இதெல்லாம் ரிவர்சல் ஆகக்கூடிய இடம். அப்போ இங்கிருந்து இது ரிவர்சல் ஆகுது, இது இங்கிருந்து ரிவர்சல் ஆகுதுன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். ஃபர்தராக வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடியது, நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய இடம்னா இந்த வைவ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா
ட்ரேடிங் வியூவில் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் நிறைய இருக்கும். ஸோ அதில் வந்து ஆங்கர்டு வைவாப் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்து மார்க்கெட் ஓப்பன் 5 மினிட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லெவலை நான் மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வந்து இந்த லெவல் வந்து அப்படி இதை வந்து இந்த வைவாப் லைன் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், இங்கே இந்த லெவலில் மார்க்கெட் ஓப்பன் கீழே. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா இப்போ ஃபர்தராக மேலே இருக்கக்கூடிய லெவலுக்கு போகணும். ஸோ இன்கேஸ் வந்து மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அப்போ அதுக்கு கீழே வந்து ஃபர்தர் கீழே வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே கீழே வரலாம். ஓகேவா? ஆனால் நம்ம இதுக்கு மேலே வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணது வந்து இன்னைக்கு வந்து கால் சைடு தான், இன்னைக்கு கால் வந்து மேலே போகும் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படின்னா எப்படி என்ட்ரி ஆகுது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த லெவலுக்கு மேலே போகும்போது ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ரிவர்சல் ஸோன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்போது வைவாப்புக்கு மேலே ப்ரைஸ் நிற்கி ட்ரேட் ஆகுது அப்படின்னா அப்போ இங்கே நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்ஷனில் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம வந்து இந்த லெவல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் ஃபர்தராக வந்து நான் நிஃப்டிக்கு மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதுனால. ஓகேவா? வேறு ஏதாவது நீங்கள் என்னென்ன இதில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய நண்பர்கள் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி ஏதாவது மாற்றி நீங்கள் என்னென்ன இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ள லெவல்ஸும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருக்கு, இதில் நல்ல ஒரு கண்டென்ட், நல்ல உருப்படியான ஒரு கண்டென்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.